செல்லம்மா சீரியல்ல மேகா மாணிக்கத்துக்கிட்ட பேசணும்னு தனியா அவரை கூப்பிட்டு, மாணிக்கம் உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? இந்த சித்துவை கொல்லணும்னா ஒரேடியா நீ கொன்னுருக்கலாமே. இந்த வேலையை நீ அரைகுறையா பண்ணிட்டு வந்திருக்க. நீ ஏதோ மாஸ்க் போட்டதுனால தப்பிச்சுன்னு நினைக்காத. சித்துக்கு உன அடையாளம் தெரியாம இருக்கலாம். அந்த செல்லம்மா உஷாரா கண்டுபிடிச்சிட்டா. இந்த விஷயத்தை இப்போ மகேந்திரன் கிட்ட சொல்லி ஒரு மூலியமா போலீஸ் கிட்டே இந்த விஷயம் போயிடுச்சு. கமிஷனர் உன்னை பிடிச்ச தீருவேன்னு உன்னை பிடிக்கிறதுக்காக போலீஸ்காரங்களை அனுப்பியிருக்காரு. எந்நேரம் வேணா நீ மாட்டலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சித்துக்கும் செல்லம்மாக்கும் திருத்தணி கோயில கல்யாணம் நடத்துறதா இருக்காங்க. நீ எப்படியாச்சும் அங்க போய் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துற வழியை பாரு. இப்படி பண்ணாதான் செல்லம்மா உனக்கு கிடைப்பா. நானும் அவங்கள பழி வாங்கின மாதிரி இருக்கும். ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு போறாங்க. மாணிக்கமும் சித்து நீ செல்லம்மா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா? நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. போலீஸ்ல மாட்டிப்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி உன்னை கொன்னாதான் சரி வரும். உன்னை சும்மா விட மாட்டேன் பாருங்கிறாரு. மேகா அவங்க பாட்டி கூடயும் மாமா கூடயும் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்ப வரப்போ மறுக்குதும் மேகா கிட்ட, மேகா மேகா கிட்ட இருக்கிற காசுக்கு ஒன்னும் காஸ்ட்லியான வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. சாதாரண குடிசை வீட்டுக்கு போற மாதிரி தான் இருக்கும். இந்த குடிசை வீட்டுக்கு இருக்கிறதுக்கு பதிலா சாமி மகேந்திரன் லட்சுமி காலில் விழுந்துரு. உங்களும் பாவனு மன்னிச்சு விட்டு இந்த வீட்லயே இருக்க வச்சிருவாங்க. பேசாம இங்கே இருந்துடலாமா? நான் சொல்றதை செய்யுமான்னு சொல்றேன். மேகாவும் கோவப்பட்டு, பாட்டியும் வாய மூடுறியா? நான் ஒன்னும் என் தன்மானத்தை இழக்க மாட்டேன். காலெல்லாம் வந்து இந்த வீட்டுல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இங்கிருந்து கிளம்புவோம். வீடு பார்த்துட்டு கூடிய சீக்கிரத்துல கூட்டு போயிடுவோங்கிறாங்க. மேகா அந்த வழியா வராங்கன்னு தெரிஞ்சு பத்திரிக்காரங்க ஒரு 4-5 பேர் மேகாவை மடக்கி முன்னாடி மைக்க நீட்டி, மேகா உங்களால எங்களை மாதிரி மீடியாக்காரங்களுக்கு கெட்ட பேரு. நீங்க சித்து மேல தேவையில்லாத படியை போட்டு மாட்டி விடணும்னு எங்களை யூஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா கடைசியில நீங்க போய் கேஸ் போட்டிருக்கீங்க. உங்களால பொதுமக்கள்லாம் எங்களை பிடிச்சி திட்டுறாங்க. ஒழுங்கு மரியாதையா பொதுமக்கள் முன்னாடி நீங்க பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு இவங்களும் மேகாவும் ஒருத்தர் பேசிட்டு இருக்க பெரிய வாக்குவாதமாயி மேகா ஒரு பத்திரிகையாளரை போட்டு அடிச்சிடுறாங்க. நீங்க பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேளுங்கன்னு கேட்டா எங்களே கை நீட்டி அடிக்கிறீங்களா? உங்களை சும்மா விட மாட்டோம் பாருங்க. இப்பவே இதை நியூஸ்ல போடுறோன்னு எடுத்த வீடியோவே நியூஸ்ல போட்டுடுறாங்க. மகேந்திரன் டிவி பார்த்துட்டு இருக்கிறப்போ மேகாவோட நியூஸ் வர சித்து செல்லம்மாவும் கூப்பிட்டு, பாத்தீங்களா அந்த மேகா இன்னும் கூட திருந்தல, மன்னிப்பு கேட்க சொன்னா பத்திரிகையாளரே போட்டு அடிச்சிருக்கா. என்ன இப்படி பண்றாலோ தெரியல. அவளை இப்பவே இந்த வீட்டை விட்டு காலி பண்ண சொல்ல போறேன்னு சொல்லி கிளம்புறப்போ பலர் அங்க வந்து, தாத்தா ஒரு நிமிஷம் தாத்தா, மேகாமா இந்த வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க. மேகாமா போனா ரியாவும் போயிடுவா. ரியா கூட சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கேன். ரியா என் கூட இல்லைன்னா போர் அடிச்சிடும். செஞ்சு அனுப்பாதீங்க தாத்தான்னு கெஞ்சுறாங்க. மகேந்திரனும் சரிம்மா நான் போய் மேகா கிட்ட பேசிட்டு வரேன்னு உங்ககிட்ட பேசுறப்போ மேகா இதை கொஞ்சம் கூட காதுல வாங்காம, உங்களுக்கு என்ன வீடு காலி பண்ண அவ்வளவுதானே, நான் இப்பயே கிளம்புறேன்னு பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு அழைச்சிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. இதான் என் எபிசோட நடந்தது.